தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குமே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குமே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கும். தேவ சத்தம் என்னுள் பலமாய் தோணிக்குது. எனக்கு இந்த கால வேளையில, செய்தி வேளையில அவருடைய சத்தம் என் காதுகள்ல பலமா தோணிக்குது. என் வேலைக்கு செய்ய வருவாயா? உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாயா? உன்னுடைய தவறான பாதைகளை மாற்றுவாயா? நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன். என் விருப்பத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாயான்னு ஆண்டவர் நம்ம கூட பேசுற அந்த மெய்யான ஒளியின் சத்தம் நமக்குள்ள தோணிக்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு இந்த கால வேளையில ஒப்பு கொடுக்கிறேன்னு தயவாய் சொல்லு மகனே, சகோதரனே, சகோதரி, தயவாய் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த காலையில கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட உங்க சித்தம் நிறைவேற என ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஒரே ஒரு வாழ்க்கைய உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற. மோசே, நீ ஆடு மேய்ப்பதற்காக அல்ல, நீ ஜனங்களை நடத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ என்ன செய்யணும்னு வைராக்கியம் கொண்டாயோ அதை ஒன்னால செய்ய முடியல. நான் இப்போ ஒன்ன அதை செய்யறதுக்கு பயன்படுத்துறேன்னு கர்த்தர் பயன்படுத்தினாரு. சவுலே, நீ போற பாதை வேற பாதை, ஒரு புதிய பாதை நடத்த போறேன்னு கர்த்தர் திருத்தி கொண்டு வந்தாரு. இன்னைக்கு சகோதரனே, சகோதரி, உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நீ தோற்று போனதை மறுபடியும் ஜெயமாக்குறதுக்கு அந்த ஒளி உன்கிட்ட பேசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காலை வேளையில அந்த மெய்யான ஒளி உன்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரே, நீ வெற்றி அடையும்படியாக அந்த ஒளி உன்னை பயன்படுத்தும். உன்னால முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. என்னால முடியாது நீ சொல்லாத, அவருக்கே தெரியும் உன்னால முடியாதுன்னு. ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் செய்யறதுக்கு வல்லமைகளை அவரே தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கும். சேர்ந்து பாடுவோமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். உன்னை போல பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புலவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். சேர்ந்து பாடுவோமா? ஒரு நாளும் ராணிக்கு மேல அவர் சோதிப்பதில்லை. தாங்க பலன் கொடுப்பா, தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குமே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குமே. தேவ சித்தம் நிறைவேறும். இந்த ஊழியத்துல என்ன ஒப்பு கொடுக்குறாப்பா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுக்குறாங்க. என்னுடைய பலம் பலவீனம் எனக்கு பெருசு இல்லை.
நான் ஒப்பு கொடுத்தா உங்க மேல என் மேல இருக்கும், உங்க வல்லமை என் மேல. நாங்க எல்லாரும் இந்த காலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரை ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் ஆராதனை செய்ததை கர்த்தர் கவனிப்போம். அப்பா, உங்க வசனம் வல்லமையானது. மனிதனை சந்திக்கும் அந்த ஒளி, மெய்யான அந்த ஒளி, பவுலை மாற்றி அந்த ஒளி, மோசையை மாற்றி அந்த ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி எங்களை பிரகாசிப்பிக்கிறபடினால் சொல்கிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியாது என்று சொல்லுகிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க முடியும். இந்த இடத்துல இந்த கால வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தரை பிரகாசிக்க பண்ணுங்க. மோசையை போல, பவுலை போல பிரகாசிக்க பண்ணுங்க. பிரகாசிக்க பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பதற்கு என்ன தடை இருந்தாலும் அதை மாற்றுங்க. நம்பிக்கையின்மை, சோர்வு, களைப்பு, கோபம், வெறுப்பு எல்லாம் மாறட்டும். நீர் விரும்பும் பாத்திரமாய் மாற்று ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமாக்குவதற்கு மாற்றும் ஆண்டவரே. எவ்வளவு கிருபையா சவுலோடும் மோசையோடும் கிருபையால திரும்ப திரும்ப அவங்களோடு பேசிக்கொண்டே இருந்தீரையா. அவங்கள் மாறும் வரை அவ்வளவு நீடிய பொறுமையோடு இருந்தீரையா. எங்க மேலையும் அவ்வளவு நீடிய பொறுமையாயும் நீர் விரும்பும் கருவியாய் எங்களை மாற்றி அருளும் அப்பா. மோசையை போல, பவுலை போல நாங்க ஏதாவது உமக்கு சித்தம் இல்லாமல் செய்திருந்தாலும், கோபப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னித்தருளும். உங்க விருப்பப்படி பாத்திரமாய் மாற்ற பயன்படுத்துங்க. எல்லாருடைய வாழ்வில் நன்மை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே.